அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விருச்சகம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரதசை 20 வருட சுக்கிரதசை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசினால உங்களுக்கு விசாக நட்சத்திரம் வந்துடும், அனுஷ நட்சத்திரம் வந்துடும், கேட்டை நட்சத்திரம் வந்துடும். இந்த 3 நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி தான் விருச்சக ராசி. இந்த ராசிக்கு பாருங்கள் சுக்கிரதசை வருங்க. எல்லாத்துக்கும் சுக்கிரதசை வருமானு கேட்டிங்கன்னா வராதுங்க. ஒரு சில ராசிக்கு ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த சுக்கிரன் வரும். சுக்கிரதசை எல்லாத்துக்கும் அந்த அமைப்பு கொடுத்துறாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி திசை அதே மாதிரி எல்லாத்துக்கும் சனி திசை வராது, எல்லாத்துக்கும் ராகு திசை வராது. அதாவது அவங்கவுங்க ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அவங்க கர்மா இயங்கும். சரிங்களா? இப்போ இந்த சுக்கிரன் எல்லாத்துக்கும் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா அது 20 வருட சுக்கிரதசைங்க. ஒரு சில நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த சுக்கிரன் அவங்க லைஃப்பில் அப்படியே டச் ஆகும். 20 வருஷம் அவங்க லைஃப்பை இயக்கிற மாதிரி வரும். ஏன்னா இப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு, கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு டெஃபினட்டாக சுக்கிரதசை வந்தே தீரும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா குருதசை முடிஞ்சிருவாங்க, குருதசையில் பிறப்பாங்க. ரெண்டாவதாக உங்களுக்கு சனி திசை முடியும், 19 வருஷம் சனி திசை முடியும். 3ஆவதாக புதன் திசை, 4ஆவதாக கேது திசை, 5ஆவதாக உங்களுக்கு சுக்கிரதசை வந்துடும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே சனி திசை, 2ஆவதாக புதன் திசை, 3ஆவதாக கேது திசை, 4ஆவதாக உங்களுக்கு சுக்கிரதசை வரும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே புதன் திசை, 2ஆவதாக கேது திசை வரும், 3ஆவதாக உங்களுக்கு சுக்கிரதசை வரும். இந்த சுக்கிரன் இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல உட்காரணுங்க. ஏன்னா சுக்கிரனுங்கிறது ஒரு சொகுசுக்குண்டான கிரகம், ஒரு சுப கிரகம், மாபெரும் சுப கிரகம். முதன்மையான சுப கிரகம் குரு தான். அதுக்கு அடுத்தபடியான சுப கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன். இது ஒரு அரை சுபர்னு சொல்லுவாங்க, ஒரு 50% சுப கிரகம் சொல்லுவாங்க. நம்பர் 1 சுபகிரகம் 100% சுபகிரகம் குரு தான். அப்போ அந்த சுக்கிரன் ஏன்னா தேவனுக்கெல்லாம் குரு குரு, அசுருக்கெல்லாம் குரு சுக்கிரன். இந்த சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துருவார். இப்போ சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல வருமானத்தை கொடுக்கும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது, நல்ல வருமானம் வருது, நல்ல பணம் இங்கே வருது, நல்ல குடும்பம் அமையிறது, குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறது, இதெல்லாமே 2ல் இருக்க சுக்கிரன் கொடுக்கும். இப்போ 4ஆம் இடத்துல ஒரு சில பேர் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். நல்ல ஒரு சொகுசான வீடு வாங்குறது, லக்ஸுரியான வாகனம் வாங்குறது, கட்டின வீடு விலைக்கு வாங்குறது, இல்லை நல்ல இடத்து பார்த்திங்கன்னா லக்ஸுரியாக வீடு கட்டுவாங்க. இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 4ல் சுக்கிரன் இருக்கும். ஒரு சில பேருக்கு லக்னத்திலே சுக்கிரன் இருக்கும். நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க பிராண்டடான ஐட்டம் தான் வாங்குவாங்க. நல்லா ட்ரெஸ்ஸு வாங்குறது, நல்லா ஷூ வாங்குறது, நல்லா பேண்ட் வாங்குறது, நல்ல ஒரு பெல்ட்டெல்லாம் பாருங்கள், பெல்ட்டு பர்ஃப்யூம் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கா பிராண்டாக வாங்குவாங்க. அவங்க தன் ஆடை அலங்கார பிரியன்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் சுக்கிரன் இருக்கவங்களாம் சொகுசான வாழ்க்கையை அமைகிறது எல்லாமே இந்த லக்னத்தில் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சில பேருக்கு 5ல் சுக்கிரன் இருக்கும் பாருங்கள், அந்த பெண் குழந்தை கொடுக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் பாருங்கள் பெண் குழந்தை கொடுத்துரும். குலதெய்வ அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க சிந்தனைகளே சொகுசாக தாங்க இருக்கும். ஏன்னா 5ஆம் இடங்கிறது நம்ம மூளை, மைண்டை குறிக்கிற இடம். இப்போ 5ல் சுக்கிரன் போய் உட்காந்துட்டாருன்னா சிந்தனைகள் எல்லாமே சொகுசாக இருக்கிறது, ஆடம்பரமாக இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியாக ஒரு லைஃப் வாழணும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்கணும். இந்த அனுபவித்த வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ்வாங்க. இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் 5ல் சுக்கிரன் இருக்கும். அது தசையெல்லாம் வந்துருச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் அவங்களுக்கு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களால் ஆதாயம். ஒரு சில பேர் பெண்களே எதிரியாக அவங்களுக்கு வருவாங்க, நல்லா பழகுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா பெண்களாலே நன்மையும் நடக்கும், பெண்களாலே பிரச்சனை எதிர்ப்புகள் வரும் உங்களுக்கு. 6ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு, நல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு பாருங்கள் 6ல் சுக்கிரன் இருக்கும். ஆனால் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. ஒரு சில பேருக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களாம் பாருங்கள், அந்த திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை அனுபவிக்கிறது, நல்ல சொகுசு அனுபவிக்கிறது, நல்ல உடல் சுகத்தை அனுபவிக்கிறதெல்லாம் இந்த 7ல் இருக்க சுக்கிரன் கொடுக்கும். ஆனால் ராகுடைய சனியோட இந்த 7ல் சுக்கிரன் சேரவே கூடாதுங்க, ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் தான் மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெண்களால் அசிங்கமான மேக்ஸிமம் 8ல் சுக்கிரன் தசை நடச்சி பாருங்கள், பெண்களால் மட்டும்தான் உங்களுக்கு அசிங்கமான, ஆண்களால் கூட வராது, பெண்களால் தான் உங்களுக்கு அசிங்கமானமே வரும். மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படுறது, உடம்புல அடிக்கடி ஹெல்த் பிரச்சனை, இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் அடிவேறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இந்த 8ல் இருக்க சுக்கிரன் தான் கொடுக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிரன், அது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. 9ல் சுக்கிரன்றது திசை நடத்தினவங்கலாம் பாருங்கள் பெரிய செல்வந்தரா, பெரிய கோடீஸ்வரனா, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த 9ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் தான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். நல்ல ஒரு இடத்துல தான் சுக்கிரன், 9ல் இருக்க சுக்கிரன் நல்ல ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருவார். நல்ல வீடு வாங்குறது, நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் வாங்குறது, ஒரு நல்ல ஒரு காரு, வீடு, பங்களா எல்லாத்தையும் 9ல் இருக்க சுக்கிரன் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் பாருங்கள், அந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பியூட்டிஷியனாக இருக்கவங்க, பியூட்டி பார்லர் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதேமாதிரி இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கவங்களாம் பாருங்கள். அதாவது உலகத்தில் இருக்க என்னென்ன அழகு, சொகுசு, ஆடம்பரம் இருக்கோ அதெல்லாமே 10ல் இருக்க சுக்கிரன் இந்த தொழில் அவங்களுக்கு அமைஞ்சிரும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கு சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மீடியாவில் இருக்கவங்க, இந்த சினி ஃபீல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பாருங்கள், இந்த 10ஆம் இட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். 11 சுக்கிரன் மூத்த சகோதரனால் ஆதாயம், பெண்களால் லாபம், பெண்களால் ஆதாயம், நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்ல கார் வாங்குறது, நல்ல ஒரு லக்ஸுரியான வாகனம் வாங்குறது, நல்ல வீடு கட்டி அடுத்தவங்க முன்னாடி பந்தாவாக வாழ்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 11 இருக்க சுக்கிரன் தான். 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், நல்ல கட்டில் சுகம், நல்ல படுக்கை சுகம், நல்லா சாப்பிடுவாங்க, நான் படுத்தோன்னே தூங்கிடுவாங்க அவங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வரோம். 12 சுக்கிரன்லாம் ரொம்ப ரேரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சுக்கிரன்லாம் அவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, நல்ல கட்டில் சுகம், இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதில் கரெக்டாக கிடைச்சிரும் அவங்களுக்கு. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க, சரிங்களா. ஆனால் 3ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு சுக்கிரன் வந்து அரைமறைவு ஸ்தானம், 3ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருவார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது சில பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கும். இப்போ 3ல் சுக்கிரன் இருக்கவங்களாம் பாருங்கள், கொஞ்சம் கையெழுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க கையில் அதை அடுத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் போகும். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து கையை குறிக்கிற இடம் 3ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா அந்த மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. இவங்க 3ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் இருக்கவங்க கையால் வந்து பார்த்திங்கன்னா வேறவங்களுக்கு எதாவது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க இவங்க அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. இவங்க கையில் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு பக்காவாக ஏற்படுது. ஏன்னா அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க அந்த 3ல் இருக்க சுக்கிரன் இருக்கவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம். 2ல் இருக்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும், இனிமையாக பேசுவாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லாங்க. ஆனால் சுக்கிரன் கெடாமல் இருக்கணுங்க உங்களுக்கு. இப்போ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா, சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, ராகுவோடு இருக்கக்கூடாது. அந்த 20 வருஷம் சுக்கிர திசை தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும். மீன லக்னக்காரங்களுக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் சுக்கிர திசை நல்லாவே இருக்காது. தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கலை கொடுக்கும். தனுசு லக்னத்துக்கு வேணால் 11ல் வேணால் சுக்கிரன் துலாம் ராசியில் வேணால் இருக்கலாம். அது வேணால் ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு லாபகரமாக கொடுக்கும். ஆனால் மீன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ சம்மந்தப்பட்டார்னா அந்த 20 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணும் இந்த சுக்கிர திசையில். மற்றபடி உங்களுக்கு ரிஷப லக்னம், மிதுன லக்னக்காரங்க, அதேமாதிரி வந்து கன்னி லக்னம், துலாம் லக்னக்காரங்க, மகரம் மற்றும் கும்ப லக்னக்காரங்க, இந்த சனியோட லக்னம், இந்த புதனோட லக்னம், இந்த சுக்கிரனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர திசை நல்லா தாங்க இருக்கும். ஆனால் சுக்கிரன் 8ல் மறையக்கூடாது, ரொம்ப முக்கியம். சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கலாம், 12ஆம் இடத்துல இருக்கலாம், 8ஆம் இடத்துல மறையவே கூடாது. 3ஆம் இடத்துல இருந்தால் கூட ஒரு பாதி வாழ்க்கை சுமாரான பாதி விஷயங்கள், அதாவது கிடைக்கிறதுல பாதி 50% தான். நல்லது நடந்தால் 50% தான் நடக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெட்டது நடந்தாலும் உங்களுக்கு 50% தான். ஒரு முழுமையான இன்பத்தையும் முழுமையான சொகுசு வாழ்க்கையும் இந்த 3ல் இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுக்காதுங்க. ஒரு சுமாரான ஒரு வாழ்க்கை தான் இந்த 3ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் கொடுக்கும். மற்றபடி நான் சொன்ன இடத்துலலாம் சுக்கிரன் இருந்து ராகுவோடையோ இல்லை சனியோடய சேராமல் இருந்து சூரியனோட அஸ்தமனமாய் கம்பஸ்ட் ஆகாமல் இருந்தாருன்னா இந்த சுக்கிர திசை மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி சுக்கிர திசையில் தான் அவங்க வாழ்க்கையை சொகுசாக மாறும். ஆளை சும்மா பலன்னு இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆளை இப்படி ஷைனிங்காக மாறிடுவாங்க. ஏன்னா சுக்கிரங்கிறது ஒரு ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான கிரகம், ஒளி கிரகம். ஆளே கொஞ்சம் ஒளித்தன்மையோடு இருக்கிறனால அந்த வைப்ரேஷன், அந்த தாக்கம் இவங்க மேலே படுறதுனால ஆளே கொஞ்சம் டல்லாக இருந்தவங்களாம் பிரைட்டாக மாறுறதெல்லாம் பாருங்கள் இந்த சுக்கிர திசையில் தான். நல்லா ஒரு அழகாக மாறுறதெல்லாம் சுக்கிர திசையில் தான். சொகுசு அனுபவிக்கிறதெல்லாம் சுக்கிர திசையில் தான். இன்பத்தை அனுபவிக்கிறதெல்லாம் சுக்கிர திசையில் தான். இது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, இப்போ சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கா இல்லை போயிட்டுருக்கா இல்லை இனிமேல் தான் வருமானு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது முக்கியமான ஒரு அமைப்பு, சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.